ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புக் கீப்பிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ் பற்றி தான். இப்போ நம்ம புக் கீப்பிங்கை ட்ராப் டவுன் பண்ணிக்கலாம். அதில் டே புக் என்ட்ரி அண்ட் டே புக் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். டே புக் என்ட்ரியை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் செலக்ட் சேல்ஸோட ஆர்டர் சூஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் டிசி அவுட்டோட நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போ ஒரு பீஸோட ரேட் என்னவோ அந்த ரேட்டை வந்து கால்குலேஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணதும் அதோடைய ரிப்போர்ட் வந்து நமக்கு எல்லாமே கீழேயே வியூ பண்ணி காமிச்சிடும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் டே புக்கோட என்ட்ரி. இப்போ இது ஓவராலாக நான் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா டே புக் ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவரால் ரிப்போர்ட். ஸோ பர்டிகுலராக ஒரு நேமை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் டேட் டு டேட். ஸோ ஜான் டு டிசம்பர் நான் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதோடைய ரிப்போர்ட் ஃபுல்லாக பர்டிகுலர் நேமில் இருக்கிற ரிப்போர்ட் ஃபுல்லாக நமக்கு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை செலக்ட் ஆல் கொடுத்தும் ரிப்போர்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் புக் கீப்பிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட்ஸை ட்ராப் டவுன் பண்ணிக்கலாம். அதில் சேல்ஸ் ஆர்டர் பெண்டிங் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கஸ்டமரோட நேம் சேல்ஸ் ஆர்டர் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட ரிப்போர்ட் வந்து கீழே வியூ ஆயிரும். ஃபார் த எக்ஸாம்பிள் கஸ்டமருடைய நேம், டெலிவரி டைப், பில் டைப், பார்ட் நேம், ஆர்டரோட குவான்டிட்டி. ஸோ ஆர்டரோட குவான்டிட்டி 300. இன் குவான்டிட்டி இன்னும் வரல. ஸோ பில்டு குவான்டிட்டி இன்னும் 0ல் இருக்குது. ஆர்டர் பெண்டிங் ஸ்டாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, 300 கொடுத்துருக்கேன், இன்னும் 300 பெண்டிங் இருக்குது. ஸோ இதுதான் சேல்ஸ் ஆர்டர் பெண்டிங்கோட ரிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜேடபிள்யூடிசி பெண்டிங் ரிப்போர்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய கஸ்டமருடைய நேம், ஸோ கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரிப்போர்ட் வந்து கீழேயே வியூ ஆயிரும். இப்போ பர்டிகுலர் பர்சனுடைய சப்ளையரோட நேம், டிசி அவுட் நம்பர், டிசி அவுட் டேட், ஆர்டர் நம்பர், கஸ்டமரோட நேமு, ஸோ கேட்டகரி நேம், பார்ட் நேம், ஸோ சப்ளை நேம், பார்ட் நேம், அந்த பார்ட் நம்பர், ரேட்டு, அமௌண்ட்டு அண்ட் பேயபிள், பெய்டு அமௌண்ட், எவ்வளோ பேயபிள், எவ்வளோ பெய்டு அமௌண்ட், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ அதோட ஆர்டரோட குவான்டிட்டி, அவுட் குவான்டிட்டி, இன் குவான்டிட்டி, எவ்வளோ ஆர்டர் கொடுத்தோம், எவ்வளோ உள்ளே வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறது, அண்ட் பேலன்ஸ் குவான்டிட்டி. ஸோ இது எல்லாமே இந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்க்குறது பேர் ஜேடபிள்யூடிசி பெண்டிங் ரிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்எம் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆர்எம் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ரா மெட்டீரியல் நேம், ரா மெட்டீரியலோட சைஸ், ஸோ அதெல்லாமே சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதும் இங்கே உங்களுக்கு ஆர்எம்மோட நேம், சைஸ், ஓப்பனிங், பர்ச்சேசிங், இஷ்யூடு, பேலன்ஸ் எல்லாமே காமிக்கும். அதாவது பர்ச்சேசிங் பண்ணதை இஷ்யூ பண்ணி பேலன்ஸ் காமிக்கிறதுக்கு பேர் தான் ரா மெட்டீரியல் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் அன்டெலிவரி ஸ்டாக்கை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கஸ்டமருடைய நேம், சேல்ஸ் ஆர்டர் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் பண்ணிவிட்டேன். ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஸோ கீழே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே என்னென்ன டெலிவரி ஆகாமல் இருக்குன்றத செக் பண்ணுறதுக்கு பேர் அன்டெலிவரபிள் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் போய் செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இதில் வந்து ஆர்டர் நம்பர், கஸ்டமரோட நேமு, பார்ட் நேமு, பங்க்சிங் குவான்டிட்டி, டிசி அவுட்டோட குவான்டிட்டி, ஸ்டாக்கோட குவான்டிட்டி, இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட்டோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் நைட்டியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புக் கீப்பிங் அண்ட் ரிப்போர்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.